இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதையும் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க இங்க வந்ததும் ஆதித்யா நான் எங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருப்பான்ல. பதில் சொல்லுங்க பாரதி. ஆதித்யா என்ன கண்டிப்பா கேட்டிருப்பான். என்ன பதில் சொன்னீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம இங்க கிளம்பி வந்தீங்க? அதே அங்க உங்களுக்காக தான் அவ்வளோ பெரிய ஏற்பாடு நடக்குது. நிறைய பேர் வருவாங்க. நீங்க ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தீங்க? ஏங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க கேட்டதுக்கே நான் பதில் சொல்றேன். ஆமா பாரதி, நிறைய பேர் வருவாங்க. ஆனா அவங்களெல்லாம் என்ன வேணாலும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். இங்க ஆதித்யாவை எப்படி சமாளிப்பீங்க? என்னால கண்டிப்பா உங்களை மாதிரிலாம் யோசிக்க முடியாதுங்க. அவங்க முக்கியமா இல்ல ஆதித்யா முக்கியமானு என்கிட்ட கேட்டா நான் கண்ணை மூடிட்டு ஆதித்யா தான் முக்கியம்னு சொல்லிடுவேன். ஏன்னா அப்பான்றது ரொம்ப பெரிய விஷயம் பாரதி. அப்பா இல்லாத வலி எனக்கு தெரியும். நான் அப்பான்னு கேட்கிறப்போ எங்க அம்மா பதிலே இல்லாம எத்தனை தடவை சமாளிச்சிருக்காங்க. அந்த வலிய நான் ஆதித்யாக்கு கொடுக்க மாட்டேன். அவன் மனசுல இந்த நிமிஷம் இந்த ஆதி தான் அப்பாவா இருக்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எப்படியே பேசாம இருந்தீங்கன்னா ஓகே பாரதி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஐயோ ஆதி, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா அங்க அவங்க என்னங்க, என்ன சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப சொல்றேங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க என்ன போக சொன்னா கூட நான் போக மாட்டேன். இங்கேதான் இருப்பேன். பாரதி, எனக்கும் இந்த மாதிரி சிம்பிளா செலிப்ரேட் பண்றதாங்க பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வரப்போற வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும் தான் நானும் வேண்டிப்பேன். இன்னொரு விஷயம் பாரதி, நான் இங்கேதான் என்னோட பர்த்டேவை ஆதித்யா கூட செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கு. என்ன பாரதி, பலமா பதிலே இல்லாம யோசிக்கிறீங்க? இந்த சாமியோட அருள் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ ஆதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நான் வந்ததுல இருந்து நீங்க நடந்துக்கிறத பார்த்தா என்ன இங்க இருக்கவே வேண்டாம் போன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. நான் உங்க கூட சந்தோஷமா இருந்துருவேணும்னு யோசிச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இப்ப என்ன, நீங்க ஆதித்யாவோட பர்த்டேவை கொண்டாடணும், அவ்வளவுதானே? அம்பா, இப்பதான் புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே ஆதி, நீங்க எங்க கூட இங்கேயே இருங்க. பர்த்டே பாய், அங்க பார்ட்டியை விட்டுட்டு இங்க வந்துட்டீங்க? ஆதித்யா உங்களை ஏதாவது கேட்டுட்டு இருந்தான். பாரதி போன் பண்ணி உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவ சமாதானமே ஆனான். ஆமா பாட்டி, பாரதி கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? அதான் வந்துட்டேன். தம்பி, இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? அங்க அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வாங்க போலாம். பசங்களா, அப்பா கூட்டிட்டு வாங்க. வாங்க போலாம்.